ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.19ல் முதல் சம் பார்க்கலாம். இப்போ ஏயின் வரிசை, அதாவது ஏயின் வரிசை பியின் வரிசை கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 சம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்குறாங்க, ஏபி என்ற அணிகள் கீழ்கண்டவாறு இருப்பின் ஏபியின் வரிசையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ வரிசை இருக்குது, பி வரிசை இருக்குது. நமக்கு ஏபியோட வரிசை கேட்குறாங்க. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஏயின் வரிசை என்ன கொடுத்துருக்காங்க, 3x3ங்களா, 3x3. அதே பியின் வரிசை, பியின் வரிசையும் 3x3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு தெரியும் ஒரு அணினா அதில் ரோ எப்படி, காலம் எத்தனை நமக்கு தெரியும். முதல்ல இருக்கிறது ரோ, ரெண்டாவது இருக்கிறது காலம். இதுலேயும் முதல்ல இருக்கிறது ரோ, ரெண்டாவது இருக்கிறது காலம். அதாவது நிறை நிரல், நிறை நிரல். இப்போது ஏ வரிசையில் இருக்கிற நிரலும் அதை பி வரிசையில் இருக்கிற நிறையும், இதில் இருக்கிற காலம், இதில் இருக்கிற ரோ ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு ஏபியோட வரிசையை கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏபியின் வரிசை என்னவா இருக்கும், ரிமைனிங், இந்த கட்டம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை விட்டுட்டு ரிமைனிங் என்ன இருக்குது, ஏவில் இருக்கிற ரோவும் பியில் இருக்கிற காலமும், அதாவது இதில் இருக்கிற நிறை, இதில் இருக்கிற நிரல், இதுதான் வந்து ஏபியோட வரிசையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, 4x3. ஏயோட வரிசை 4x3, பியோட வரிசை 3x2ங்களா. அப்போது செகண்ட் சம்மில் ஏயோட வரிசையும் பியோட வரிசையும் எழுதியிருக்கோம். முதல்ல ஏவோட வரிசையில் இருக்கிற நிரலும் அதாவது காலமும், பியோட வரிசையில் இருக்கிற நிறை ரோவும் வந்து ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணணும், நம்மளால் ஏபியோட வரிசையை நம்மளால் எழுத முடியும். சரிங்களா. அப்போ என்னவாக இருக்கும், ரிமைனிங் என்ன இருக்குது, ஏ வரிசையில் இருக்கிற ரோவும் பி வரிசையில் இருக்கிற காலத்தையும் எழுதணும். இதுதான் வந்து ஏபியின் வரிசை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மில் ஏவோட வரிசை 4x2, பியோட வரிசை 2x2ங்களா. இப்போது நமக்கு ஏ வரிசையில் இருக்கிற நிரல், பி வரிசையில் இருக்கிற நிறை, அதில் இருக்கிற காலம், இதில் இருக்கிற ரோ ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்குங்களா, இங்கேயும் 2 இங்கேயும் 2. அப்போ ஈக்குவலாக இருந்தால் ரிமைனிங் இருக்கிற 4x2 தான் ஏபியோட வரிசை. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் வந்து ஏயின் வரிசை வந்து 4x5ங்களா, பியோட வரிசை 5x1. அப்போ ஏபியோட வரிசை என்னவாக இருக்கும், ஃபஸ்ட்டு ஏபியோட வரிசை கண்டுபிடிக்க முடியுங்களா. இதுலேயும் 5, இங்கேயும் 5. இதில் ஏவோட நிரல் 5, பியோட நிறையும் 5. அப்போ ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நம்ம ஏபியோட வரிசையை கண்டுபிடிக்கலாம். அப்போ என்னது, 4x1, ஏவில் இருக்கிற ரோ, பியில் இருக்கிற காலம் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு 5வது சம்மு, ஏயின் வரிசை 1x1, பியோட வரிசை 1x3ங்களா. இப்போது நமக்கு ஏவில் இருக்கிற நிரல் அதாவது காலமும், பியில் இருக்கிற நிறை அதாவது ரோவும் வந்து சேமாக இருக்கணும். சேமாக இருக்குதுங்களா, இருக்குது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 1x3 தான் ஏபியோட வரிசை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.